இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்று வெகு சில நாட்களுக்குள்ள இப்போ வந்து ஊப்பா சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. எழுத்தாளர் அருந்ததி ராய் மேல வந்து வழக்கு போடுறதுக்கான அனுமதி இந்த சூழ்நிலையில கிடைக்குது. அதுவும் குறிப்பா 2010 அவங்க பேசின விஷயத்தை இப்ப மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ண போறாங்க. இதை எப்படி பாக்க? ஃபர்ஸ்ட் வந்து யுஏபிஏ மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம இந்த நாட்டில் இருக்கிறதே தவறுங்க. அதுக்கு வந்து எல்லா அரசியல் அமைப்புகளும் நான் வந்து பிளேம் பண்ணுவேன். இது காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க யுஏபிஏ எப்ப வந்தது? காங்கிரஸ் தான் வந்தது. நம்ம போட்டானு வச்சுட்டோம், பேர் தான் வேற பேர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கவே கூடாது ஒரு ஜனநாயகத்தில். இந்த சட்டத்தோட பெரிய விஷயம் யார் வேணா உள்ள எப்ப வேணா தள்ளி போடலாம். இந்த சட்டத்தை இன்னும் மாற்றிருக்காங்க இந்த அரசு, அதனால இன்னும் கஷ்டமா இருக்கு, பெயிலே வாங்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நான் இப்ப சொன்ன மாதிரி எத்தனை நாள் சந்தோஷப்பட முடியும்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, எப்பயோ நடந்த விஷயத்தை இப்ப திருப்பியும் தோண்டி எடுத்து கலரி போட்டிருக்காங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இது வந்து தினசரி நம்ம ஜனநாயகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும். தினசரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்வி கேட்கணும். ஒருத்தர் எந்த அளவுக்கு முடியும். இது வந்து இன்னும் இந்த சமுதாயத்துல வந்து எல்லாருமே பெரிய விஷயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவங்க சூழல்ல அவங்கவங்க வீட்டுல இத பத்தி பேசணும், இத பத்தி கேள்வி கேட்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். மாற்றத்துக்கு வந்து மூவ்மெண்ட் தேவை. சோ அருந்ததி ராய் விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே பப்ளிக்கா பேசணும்ன்ற இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நம்ம இப்படி எல்லாம் சட்டம் இருந்ததுன்னா, அப்போ நான் பாட முடியுமா? நான் இதை பத்தி பாடணும்னு நீங்க சொல்ல போறீங்களா? நான் எங்க பாடணும்னு நீங்க சொல்ல போறீங்களா? அந்த மாதிரி சூழல்ல இருக்க இதை பத்தி பாடக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்காங்களே, இதை பத்தி ஆடக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்காங்களே, அது இல்ல ஜனநாயகம். உங்களுக்கு பிடிக்கலையா கேட்காதுங்க. ஆனா ஒரு கலை வடிவத்தில் இருக்கலாம், ஓவியத்தில் இருக்கலாம், பேச்சுல இருக்கலாம், கவிதையில இருக்கலாம், எங்களுக்கு தோணிந்து நம்ம வந்து கேள்வி கேட்டு நம்ம வந்து குவெஸ்சன் பண்றது ஒரு முக்கியமான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸிக்கு சைன். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சட்டத்தை நம்ம உபயோகப்படுத்தி நான் உள்ள தள்ளி போட்டுருவேன் அப்படின்னு. அதுவும் அருந்ததி ராய் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கர், ரைட்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த மாதிரி பர்சனுக்கு நடந்ததுன்னா நினைச்சு பாருங்களேன், ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு கலைஞனோ ஒரு எழுத்தாளரோ உங்களுக்கு தெரிய கூட வந்திருக்காது ஜெயில போட்டிருக்காங்கன்னு. இன்னைக்கு அருந்ததி ராய்னா பேசிட்டு இருக்கோம். இப்போ யாரெல்லாம் வீடை வந்து புல்டோஸ் பண்ணாங்க அவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? பேரே கூட தெரியாது. அன்னைக்கு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு தடவை தெரிஞ்சிருக்கும். சோ ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, இந்த மாதிரி ஒரு பிரபலமா இருக்கிற ஒரு நபருக்கே அப்படி நடக்கிறதுனா, பேரு தெரியாது ஊரு தெரியாத மக்களுக்கு வந்து எவ்வளவு பயம். அந்த பயத்தை உண்டாக்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் வந்து அருந்ததி ராய் பத்தி மட்டும் கிடையாது, சமுதாயத்துல பயத்தை உண்டாக்கணும். அதுக்கு நம்ம நல்லா கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நிக்கணும். இந்த ஊப்பா மாதிரியான சட்டங்களை எதிர்த்து என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஏற்கனவே இதை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம், அல்லது இப்போ மறுபடியும் அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். என்ன பண்ணலாம் நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு பொய் சொல்றாங்க. இந்த யுஏபிஏக்கெல்லாம் என்ன சொல்றாங்க? டெரரிசம், நேஷனல் செக்யூரிட்டி, முன்னாடி நாக்சலிசம், இதெல்லாம் சொல்லியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல தான் மாத்த முடியும். ஆனா இதுக்கு வந்து நம்ம ஒரு சிவில் சொசைட்டில இத பத்தி நம்ம நிறைய பேசணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பேசணும். இதுக்கு டெஃபினட்டா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உள்ள இந்த கான்வர்சேஷன் வரல மாற்றம் கொண்டு வர முடியாது. ஏன்னா சட்டம்ன்றது பார்லிமெண்ட் நடக்கிற விஷயம். சோ நம்ம ஓட் பண்றச்ச கூட நம்ம எதுக்கு ஓட் பண்றோம்ன்றது ஒருத்தர் யோசிக்கணும். ஒண்ணு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு, நிச்சயமா அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். என் வீட்டுக்குள்ள பக்கத்துல ரோடு இருக்கா, தண்ணி வருதான் முக்கியம். அதே சமயத்துல அதை தாண்டி சிந்திக்க முடியறவுகள், இப்போ ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அவங்க வந்து அதுக்கு மேல சிந்திக்கலாம். அவங்களுக்கு அந்த ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நினைக்கணும். நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு வந்து ஒன்னும் ஆகலன்னா அதை பத்தி யோசிக்க மாட்டேன், உங்களுக்கு நடக்கிறத பத்தி எனக்கு என்ன கவலை. இந்த ஒரு சிந்தனை நம்ம சமுதாயத்தில் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதுக்கு காரணம் நம்ம சமுதாயத்தில் இருக்க வேற்றுமை, ஜாதி, மதம், இனம், இதெல்லாம் இருக்கிற வேற்றுமைனால அவங்க அந்த ஒரு சின்ன ஒரு குறுகிய ஒரு பால்குள்ள உட்காந்துருக்கும். சோ இதை மாத்தணும்னா இதெல்லாம் தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்க முடியுமா? நீங்க சொல்றதை நான் கேட்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணா யுஏபிஏ மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம பிரஷர் போட முடியும். ஆனா பிரஷர் போட்டு பார்லிமெண்ட்ல கொண்டு வரது ரொம்ப முக்கியம். நான் இப்ப அப்போசிஷனுக்கே சொல்றேன், இப்ப நீங்க அருந்ததி ராய் அரெஸ்ட் பண்றதை பத்தி நீங்க வந்து கூச்சல் போடலாம். நாளைக்கு நீங்க பவருக்கு வந்தா நீங்க எடுப்பீங்களா யுஏபிஏ? அவங்களையும் நம்ம கேள்வி கேட்கணும். நாளைக்கு அதை நம்ம மறக்க கூடாது. யுஏபிஏ நாளைக்கு அவங்களும் எடுக்கலன்னா நம்ம நின்று ஏன் நீ எடுக்கல, நேத்துக்கு நீ பேசுனியன்னு கேள்வி கேட்கணும்.
அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி, அரசியல் விழிப்புணர்ச்சி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவைங்க.